ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அது கூடவே உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ப்ளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது குழம்புத்தூள் போடலை, தனியா பவுடரும் போடலை. இப்படி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா. தேவையான அளவு தண்ணி விட்டு அது கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பேஸ்ட்டுக்கு தேங்காய், சோம்பு, நிறைய பூண்டு, கசகசா, பொட்டுக்கடல தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு நிறைய பூண்டு போடுறப்ப இஞ்சி தேவையில்லை, பூண்டு நிறைய போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கிடையில் உருளைக்கிழங்கும் வெந்து வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியும் விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷம் ஹை ஃப்ளேம், 3 நிமிஷம் லோ சிம்மில் வச்சிட்டோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே போடாட்டினாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு நைட்டுக்கு அதை தான் யூஸ் பண்ணுவேன். காலிஃப்ளவர் பொரியல், வத்தல், ஊறுகாய். தேங்க்யூ.